குட் மார்னிங் டு ஆல். சிம்பிளிஃபை எவ்ரிதிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அதனுடைய அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பட் நீங்கள் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ என்ன செஞ்சுருக்கணும், ஆல்ரெடி பார்த்துருந்துருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும், அதை நான் எதெல்லாம் கேதர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவையும் பார்த்துருந்துருக்கணும். நெக்ஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் வேறு, அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுன்னு வேறு. நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்கும். அந்த அப்ளிகேஷனை தான் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணி நீங்கள் என்ன செய்வீங்கன்னா நெட்டில் போடுவீங்க. அப்புறம் என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எப்படி, ஹவு டு ரிஜிஸ்ட்ரேஷன் TNEA 2024 அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த ரெண்டு வீடியோவையும் பார்த்துட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், எந்தவித எரரும் இல்லாமல் இருக்கும். அதுக்கு நான் கேரண்டீடு. ஸோ அப்புறம் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, TNEA 2024 அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் நான் என்ன செய்ய போகிறேன், சொல்ல போகிறேன். ஸோ எப்போவும் சொல்கிறதா, தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருந்தீங்கன்னா, இல்லை ரொம்ப ஈஸியாக அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிங்கன்னா, மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் TNEA நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தனியாக ஒரு யூசர் நேம் அண்டு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணுவீங்க. லாகின் பண்ண உடனே என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா ஓப்பன் ஆகும். உங்களுடைய அப்ளிகேஷனுக்கு ஒரு நம்பர் கொடுத்து என்ன செய்வாங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ் என்ன செய்யணும்னா ஓப்பன் ஆகிருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நான் எத்தனை ஸ்டேஜஸ் கிராஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோட்டலாக 8 ஸ்டேஜஸ் நான் என்ன செய்யணும்னா கிராஸ் பண்ணணும். ஆக்சுவலாக அந்த வீடியோ நான் இப்போ போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மினிமம் 1 மினிட் இல்லை 1.5 மினிட்ஸ் இல்லை 2 மினிட்ஸ் போட்டால் கூட 16 மினிட்ஸ் இந்த வீடியோ போகும். ஸோ ரொம்ப பொறுமையாக நீங்கள் கவனித்தா மட்டுமே ரொம்ப கிளியராக மிஸ்டேக்கே இல்லாமல் என்னால் அப்ளிகேஷனை ஃபில் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்புறம் என்ன, நான் ஒவ்வொரு ஸ்டேஜாக நான் என்ன செஞ்சுட்டேன்னா சொல்லிட்டே வரேன். ஒவ்வொரு ஸ்டேஜ் மீன்ஸ் ஒவ்வொரு பேஜஸ். ஓகேவா? ஸோ டோட்டலாக 8 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பேஜ் அப்ளிகேஷன் நம்பர்னு போட்டு வந்திருக்கும். அதுக்கு அடுத்து அப்படியே ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்சனல் டீடைல்ஸ். சார் அதான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற நேரமே கொடுத்துருப்போம்ல சார். அந்த பர்சனல் டீடைல்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா மினிமம் தான். இதில் ரொம்ப டீட்டெயில்டாக என்ன செய்வாங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸை நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த பர்சனல் டீடைல்ஸை நான் 1 by 1 சொல்கிறேன், நல்லா லிசன் பண்ணிட்டே வாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஐ திங்க் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. ஃபஸ்ட்டு நேம் ஃபஸ்ட்டே சொல்கிற நேரமே சொல்லியிருப்பேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹையர் செகண்டரி மார்க் ஷீட்டில் இருக்கக்கூடிய என்ன நேமோ தமிழ்லையோ இங்கிலீஷ்லேயோ ஸ்பேஸ் விட்டு ஸ்பெல்லிங் எரர் இல்லாமல் கரெக்டாக அக்யூரேட்டாக என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா பேர் எழுதணும். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சொந்த மாவட்டத்தின் குடியுரிமையினர். ஸோ நீங்கள் உங்களுடைய நேட்டிவிட்டி, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டேட்டு 2 டிஜிட், மந்த்து 2 டிஜிட், இயரு 4 டிஜிட் கரெக்டாக என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இருக்கணும். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜெண்டர். ஸோ மேல், ஃபீமேல் ஆர் தேர்ட் ஜெண்டர். ஓகேவா? மதர் டங்கு உங்களுக்கு என்னது, உங்களுடைய நேஷ்னாலிட்டி என்னது, உங்களுடைய வீட்டு அட்ரஸ் ரொம்ப அக்யூரேட்டான அட்ரஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா சில இன்ஃபர்மேஷன் போஸ்டல் மூலமாக என்ன செய்வாங்கன்னா சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் என்ன செய்யணும்னா அக்யூரேட்டாக என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா அட்ரஸ் என்ன செய்யணும்னா கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன ஸ்டேட்டு, நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்ட், உங்களுடைய கேஸ்ட் என்ன, உங்களுடைய சப்காஸ்ட் என்ன. அப்புறம் என்னுடைய பர்சனல் டீடைல்ஸ்குள்ளே நான் என்னென்னலாம் சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேமு, மதர் டங்கு, நேஷ்னாலிட்டி, நேட்டிவிட்டி, ரிலீஜியன் அண்டு கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் நான் என்ன ஸ்டேட்டு, என்ன டிஸ்ட்ரிக்ட்டு, சொல்ல போனோம்னா என்னை பற்றின பர்சனல் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே இந்த 1 பேஜில் நான் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணணும். இதுதான் என்னதுன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முடியறது எப்படி முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களுடைய ஆதார் நம்பர் கொடுக்கணும். உங்களுடைய ஆதார் நம்பர் கொடுக்கணும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா சேவ் அண்டு கண்டினியூ. இந்த பேஜ் பர்சனல் டீடைல்ஸ்க்குரிய பேஜ் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா சேவ் அண்டு கண்டினியூ கொடுக்கணும். செகண்ட் ஸ்டேஜ் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன், அதாவது சிறப்பு ஒதுக்கீட்டு தகவல். ஸோ இதில் ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வாங்குவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அதில் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டில் யாராவது எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் எனக்கு தனி கோட்டா உண்டு. ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா. நெக்ஸ்ட் என்னதுன்னு கேட்டிங்கன்னா
ஸ்போர்ட்ஸ்மேன் கோட்டாங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து நேஷனல் லெவலில் சர்டிஃபிகேட் வச்சிருக்கலாம், இல்லை ஸ்டேட் லெவலில் சர்டிஃபிகேட் வச்சிருக்கலாம், இல்லை டிஸ்ட்ரிக்ட் லெவலில் சர்டிஃபிகேட் வச்சிருக்கலாம். இதில் எது எலிஜிபிள்ங்கிறது அக்யூரேட்டாக தெரியல. ஸோ ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நேஷனல் லெவலில் இல்லை ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு ஸ்பெஷல் கோட்டா எதில் உண்டுன்னு கேட்டிங்கன்னா, இன்ஜினியரிங் அட்மிஷனில் உண்டு. ஸோ அந்த கோட்டாவை நான் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அதனுடைய சர்டிஃபிகேட்ஸை நான் என்ன செய்யணும், அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த செகண்ட் ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் எந்தெந்த ரிசர்வேஷன் வாங்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் எஸ் ஆர் நோ மட்டும்தான் கொடுக்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்னதுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்போர்ட்ஸ்மேன் கோட்டா வாங்குறீங்களா? எஸ். எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா வாங்குறீங்களா? எஸ். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டாக இருக்கலாம், இல்லாட்டினா விஷன் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது டிசபிள்டு பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் கட்டாயம் என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா ஒரு கோட்டா உண்டு. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா எஸ் கொடுக்கணும். ஆனால் இது எல்லாத்துக்குமே இந்த இடத்துல எஸ்ஆர் நோ மட்டும்தான் கொடுக்குறோம். நீங்கள் லாஸ்ட்டில் இதுக்குரிய சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? லாஸ்ட் அண்ட் ஃபைனல் என்னன்னு கேட்டிங்கன்னா டிஎஃப்சி, சென்டர் ஃபார் த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். நீங்கள் கொடுக்குற சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுறதுக்குன்னே ஒரு சென்டரை நம்ம என்ன செய்யணும்னா அது ரீஜியன் வைஸாக என்ன செஞ்சுருக்காங்கன்னா பிரிச்சிருக்காங்க. ஸோ அது நெட்டில் பார்த்தோம்னா டிஎஃப்சி சென்டர்ஸ்ன்னு இருக்கும். அதில் நம்ம வந்து எந்த இதில் கொடுக்கணும்னு கேட்டால் திருநெல்வேலி ரீஜியனில் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸை ரொம்ப அக்யூரேட்டாக என்ன செய்வாங்கன்னா வெரிஃபை பண்ணுவாங்க. த்ரூ ஆன்லைனில் தான் என்ன செய்வாங்கன்னா வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகேவா? ஸ்டேஜ் 3 ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன், கல்வி உதவித்தொகை பற்றி தகவல். ஆக்சுவலாக அந்த ஸ்காலர்ஷிப் வாங்குறதா இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுடைய பேரண்ட் ஆக்குபேஷன், அதாவது பெற்றோரின் தொழில், அதை வந்து நீங்கள் என்ன செய்யணும் டைப் பண்ணலாம். ஆனுவல் இன்கம், இந்த ஆனுவல் இன்கம் வந்து சப்மிட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இன்கம் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் லாஸ்ட்டில் என்ன செய்ய வேண்டியிருக்கும்னு கேட்டிங்கன்னா அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஆர் யூ ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், முதல் தலைமுறை பட்டதாரியாக இருந்துச்சுன்னா, ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா முதல் தலைமுறை பட்டதாரியாக இருந்துச்சுன்னா அதுக்கும் கவர்மெண்ட்லேருந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் என்ன செய்கிறாங்கன்னா இஷ்யூ பண்ணுறாங்க. எங்கள் வீட்டில் நான் தான் ஃபஸ்ட்டு டிகிரி படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் தலைமுறை பட்டதாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். அதையும் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்னதுன்னு கேட்டால் எஸ்சி எஸ்டி கேட்டகரி இல்லைன்னா கன்வெர்டர் கிறிஸ்டியனாக இருந்துச்சுன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அந்த ஸ்காலர்ஷிப் வாங்குறதா இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா எஸ்ன்னு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா கொடுக்கணும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏதாவது லோன் எடுத்து நீங்கள் படிக்க போகிறீங்களா அதையும் நீங்கள் இதை மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தனியாக ஸ்காலர்ஷிப் என்ன செய்வாங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் எதுக்கெல்லாம் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய அப்பாவுடைய ஆனுவல் இன்கம்க்கு நீங்கள் வந்து என்ன செய்யணும்னு கேட்டால் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணணும். அதுக்கடுத்து நீங்கள் வந்து முதல் தலைமுறை பட்டதாரியாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணணும். எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு அஸ் ஏ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்துச்சுனால என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா போதுமானது. நெக்ஸ்ட் நீங்கள் லோன் வாங்குறதா இருந்தால் ஜஸ்ட் இப்போதைக்கு எஸ்ன்னு மட்டும் என்ன செஞ்சால் மட்டும் போதும், கொடுத்தா போதும். ஓகேவா? இதுதான் என்னதுன்னு கேட்டிங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன், பயின்ற பள்ளி பற்றி தகவல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 6th-லேருந்து 12th வரைக்கும் நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த இதில் என்ன செய்யணும்னா நீங்கள் கொடுக்கணும். ஃபுல் டீட்டெயில்ஸ்னால் என்ன சார் அர்த்தம்? ஃபர்ஸ்ட் ஒன் கேட்டகரி ஆஃப் ஸ்கூல். உங்கள் ஸ்கூல் வந்து +2 படிக்க நேரம் என்ன கேட்டகரி ஆஃப், ஸோ ஹையர் செகண்டரி தான். ஸோ ஹையர் செகண்டரி, ஸோ சிபிஎஸ்சி ஆர் மெட்ரிக் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுங்கிறத மெஷர் பண்ணுறதுக்காக கேட்டகரி ஆஃப் ஸ்கூல்னு கொடுத்து வச்சுருக்காங்க. செகண்ட் ஒன் என்னதுன்னு கேட்டால் பள்ளி இருப்பிடம், அதாவது நீங்கள் உங்கள் ஸ்கூல் எங்கே இருக்குது, உங்களுடைய ஸ்கூல் எங்கே இருக்குங்கிறது, +2 படிக்கிற ஸ்கூல் வந்து எந்த இடத்துல இருக்குங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன். தேர்ட் ஒன், ஹேவ் யூ ஸ்டடிட் 8th to 12th நீங்கள் தமிழ்நாட்டில் படித்துள்ளீர்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 8th-லேருந்து 12th வரைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டில் படிச்சிங்களா இல்லை அதர் ஸ்டேட்டில் படிச்சிங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் ஜஸ்ட் எஸ்ஆர் நோ மட்டும்தான் என்ன செய்ய கொடுத்துக்கிட்டே வர போகிறீங்க. நெக்ஸ்ட், ஹேவ் யூ ஸ்டடி 6th to 8th இன் ஆர்டிஇன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு கவர்மெண்ட்னால கொடுக்கக்கூடியதான் என்னன்னு கேட்டால் ஆர்டிஇ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆர்டிஇயில் படிச்சிருந்தீங்கன்னா 8th வரைக்கும் 6th-லேருந்து 8th வரைக்கும் ஆர்டிஇயில் படிச்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அது. Have you studied in 6th to 12th in government schools? நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்களா? ஏன்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு ஒரு தனி ஒரு கோட்டா மாதிரி ஒன்று என்ன செய்யணும் உண்டு. ஸோ 7.5. ஸோ அந்த இது என்னன்னு கேட்டால் அதுலேயும் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா ஜஸ்ட் எஸ் ஆர் நோ மட்டும்தான் என்ன செய்ய போகிறீங்கன்னா கொடுக்க போகிறீங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய முக்கியமான விஷயமா இருக்குது. என்னன்னு கேட்டால் ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி, எந்தெந்த ஸ்கூலில் படிச்சிங்க. ஒரு சிலர் 6th-லேருந்து 12th வரைக்கும் ஒரே ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க. ஒரு சிலர் என்ன செய்யிருப்பாங்கன்னா 6th ஒரு ஸ்கூலில், 7th ஒரு ஸ்கூலில், 8th ஒரு ஸ்கூலில், ஒரு 6 வருஷம் படிக்கிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஸ்கூல் என்ன செய்வாங்கன்னா மாற்றிடுவாங்க. அப்புறம் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும் டைப் பண்ணி ஆகணும். அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6th இயர் ஆஃப் பாசிங் எந்த ஸ்டேட்டில் இருக்குது, எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது,
அது என்ன பிளாக், அதாவது என்ன எஜுகேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, நெக்ஸ்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக அந்த ஸ்கூலினுடைய நேம். இதை வந்து இண்டிவிஜுவலாக நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் தனித்தனியாகவே என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா டைப் பண்ணணும். 6th நான் இந்த வருஷம் இந்த ஸ்கூலில் இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடியது இந்த ஸ்கூலில் நான் படித்தேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். 7th 8th 9th 10th 11th 12th. ஸோ கம்ப்ளீட் டேட்டா நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இதில் ரொம்ப அக்யூரேட்டாக என்ன செய்யணும்னா டைப் பண்ணணும். இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இதெல்லாம் கேதர் பண்ணி யார் வச்சிருக்கணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கேதர் பண்ணி வச்சுருந்துருக்கணும். ஓகேவா? இது எல்லாத்தையும் டைப் பண்ணதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ என்ன செஞ்சிருக்கேன்னா கொடுத்துருவீங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் 5 அகாடமிக் இன்ஃபர்மேஷன். இது இந்த பேஜ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு கட்டாயம் உங்கள் கையில் 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டும் 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டும் கையிலேயே இருக்கணும். ஏன்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் என்னன்னு கேட்டால் அகாடமிக் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு என்ன செய்றாங்க. ஏன்னா அதுதான் 10th and 12th இதனுடைய எலிஜிபிள் வச்சுக்கிறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன். ஸோ இது நீங்கள் இந்த இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன குவாலிஃபை இருக்குது அப்படின்னு கேட்காங்க. நமக்கே நல்லா தெரியும், நான் +2 முடிச்சிருக்கேன். தமிழ்நாடு ஹையர் செகண்டரி இதான் உங்களுடைய எலிஜிபிள் தகுதி தேர்வு. ஸோ தமிழ்நாடு ஹையர் செகண்டரி அப்படின்னு. நேம் ஆஃப் த போர்டு எக்ஸாமினேஷன். நம்மளுடைய போர்டு எக்ஸாமினேஷனுடைய அதாவது நம்மளுடைய +2 போர்டு எக்ஸாமினுடைய நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எஜுகேஷன். ஸோ அதெல்லாம் நீங்கள் எழுத போகிறீங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. +2 நான் முடிச்சிருக்கேன், தமிழ்நாடு போர்டு எக்ஸாமில் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பெர்மனன்ட் ரிஜிஸ்டர் நம்பர். ஸோ பெர்மனன்ட் ரிஜிஸ்டர் நம்பர் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய +2 மார்க் ரிஜிஸ்டரில் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இருக்கும். அந்த நம்பரை இதில் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா எழுதணும். ஹையர் செகண்டரி ரோல் நம்பர். நீங்கள் ஹையர் செகண்டரி ரோல் நம்பர் எக்ஸாம் எழுதுற நேரம் ஒரு ரோல் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த ரோல் நம்பரை இதில் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா எழுதணும். அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரி குரூப். ஹையர் செகண்டரி குரூப்புங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஹையர் செகண்டரி அகடமிக் அண்ட் ஒகேஷனல் குரூப்பில் வரமாட்டீங்க. ஸோ மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுத்தவங்க எல்லாமே எதில் வருவாங்கன்னா ஹையர் செகண்டரி அகடமிக்கில் தான் என்ன செய்வாங்கன்னா வருவாங்க. அதுக்கு ஒரு குரூப் கோட் இருக்கும், அதுவுமே எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட்டில் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இருக்கும் உங்களுடைய குரூப் கோடு. நீங்கள் என்ன மீடியம் படிச்சீங்க, தமிழ் மீடியம் ஆர் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் கேட்டால் அதெல்லாம் மென்ஷன் பண்ணுவோம். ஹையர் செகண்டரி அப்படின்ட்டு இந்த மார்க். ஸோ டோட்டலாக மார்க் எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோன்னு கேட்டால் அவுட் ஆஃப் 600. ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னு கேட்டால் அவுட் ஆஃப் 600 மேக்ஸிமம் மார்க் எவ்வளவுன்னு கேட்டால் டோட்டல் மார்க்ஸ் வந்து 600. அதுக்கு அடுத்து என்ன செய்யணும்னு கேட்டால் அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்குனீங்க உங்களுடைய டோட்டல் மார்க்கை என்ட்ரு பண்ணணும். ஸோ 2 காலம் இருக்கும். ஃபர்ஸ்ட் 600 என்ட்ரு பண்ணணும், அதுக்கு அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா 600க்கு நீங்கள் எவ்வளோ வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு என்ட்ரு பண்ணணும். எஸ்எஸ்எல்சி மேக்ஸிமம் மார்க். ஸோ அதுவும் ஆல்ரெடி நமக்கு தெரியும். 10th ஸ்டாண்டர்டில் நமக்கு மேக்ஸிமம் மார்க் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 500 என்ட்ரு பண்ணணும். அதுக்கு அடுத்து எஸ்எஸ்எல்சியில் நம்ம 10th ஸ்டாண்டர்டில் நம்ம எவ்வளோ மார்க் வாங்கணுமோ அதை என்ட்ரு பண்ணணும். ஹாவ் யூ அப்ளைட் எ நீட். ஸோ நீங்கள் வந்து நீட் எக்ஸாம் எழுதியிருக்கீங்களா, ஜேஇ எக்ஸாம் எழுதியிருக்கீங்களா, எல்லாத்தையுமே என்ன செய்யணும் ஜஸ்ட் இதில் மென்ஷன் பண்ணி வைக்கணும். ஸோ நீட் எக்ஸாம் எழுதியிருக்கீங்களா, ஜேஇ எக்ஸாம் எழுதியிருக்கீங்களா, சிஇடி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இந்த இதில் இருக்காங்களா அது எழுதியிருக்கீங்களா. ஸோ இதில் எந்தெந்த எக்ஸாம்லாம் நீங்கள் எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்ட் மென்ஷன் பண்ணால் மட்டும் போதும். எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எமிஸ் நம்பர். ஸோ எமிஸ் நம்பர் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு 10 டிஜிட் நம்பர் +2 முடிக்கக்கூடிய எல்லா பிள்ளைங்களுக்குமே கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ ஐ திங்க் அது வந்து மார்க் ஷீட்லேயும் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஸ்கூலில் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அந்த நம்பர் 10 டிஜிட் நம்பரை வாங்கி வந்துருக்கணும். இந்த 10 டிஜிட் நம்பரில் முந்தி 12 டிஜிட்டில் இருந்து இப்போ 10 டிஜிட்டுக்கு நியூ எமிஸ் நம்பர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது ஒன்றை மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணால் போதுமானது. ஓகேவா? நெக்ஸ்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஐ திங்க் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் எல்லாருக்குமே ஒரு நம்பர் இருக்கும். நீங்கள் என்ன கேட்டகரியா இருந்தாலுமே உங்களுடைய கம்யூனிட்டிக்கு ஒரு நம்பர் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல இருக்கும். அந்த நம்பரை இதில் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா என்ட்ரு பண்ணணும். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நம்பர். நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்கினீங்கன்னா அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்லையும் என்னது இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை இதில் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா என்ட்ரு பண்ணணும். அதனால தான் நான் என்ன செய்யறேன், அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி கேதர் பண்ணி வச்சுக்கிட்டு தான் அப்ளிகேஷனே ஃபில் பண்ண வரணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறதுன்னா ஃபர்ஸ்ட்டே என்ன செய்யறதுன்னா சொல்றது. இது எல்லாத்தையும் நான் கொடுத்ததுக்கப்புறம் சேம் எப்பவும் போல என்னதுன்னு கேட்டிங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூ என்ன செஞ்சிருக்கேன்னா கொடுத்துருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டேஜ் 6. இந்த ஸ்டேஜ் 6 என்னதுதான் கேட்டிங்கன்னா ஃபுல் இன் ஃபுல் ப்ரிவியூ தான். என்ன ப்ரிவியூ? இவ்வளோ நேரம் நான் டைப் பண்ணேன், 1ல இருந்து 5 வரைக்கும் நான் என்ன செஞ்சுருக்கேன் டைப் பண்ணேன். என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அகாடமிக்ல இருந்து, ரிசர்வேஷன்ல இருந்து, ஸ்காலர்ஷிப்ல இருந்து, நெக்ஸ்ட் பர்சனல் டீட்டெயிலேருந்து எல்லாமே நான் என்ன செஞ்சேன்னா டைப் பண்ணேன். அது எல்லாமே என்ன செய்யும்னு கேட்டால் இங்கே ப்ரிவியூவாக வரும். நான் எடுத்த டேட்டாஸ் கொடுத்த டேட்டாஸ் எல்லாமே கரெக்டா இல்லையா அப்படின்னு சொல்லி யார் செக் பண்ணிக்கலாம்னா நீங்களே ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் அதில் எடிட் பண்ணனா கூட நீங்கள் பேக்கில் போய் நீங்கள் என்ன செய்யணும் அந்த பேஜில் போய் எடிட் பண்ணிட்டு வரலாம். அதுக்காக தான். ஸோ அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஒரே பேஜில் கொண்டு வந்திருப்பாங்க. நேமு, ஸ்டேட்டு, நேட்டிவிட்டி, மதர் டங்கு, நேம் ஆஃப் த கம்யூனிட்டி, நேம் ஆஃப் த பெர்மனன்ட் அட்ரஸ்ஸு,
அதுக்கப்புறம் என்ன டிஸ்ட்ரிக்கு, நான் என்ன நேஷனாலிட்டி, நேம் ஆஃப் த காஸ்ட்டு, கம்யூனிகேஷன் அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் நான் என்ன தாலுகால, என்னுடைய டேட் ஆஃப் பர்த்து, என்னுடைய நேட்டிவிட்டி, என்னுடைய ஆதார் நம்பரு, பெர்மனண்ட் அட்ரஸ் நம்பரு, ஸோ என்ன ஜெண்டரு, என்ன ரிலீஜியன், ஸோ ஓவரால் நான் என்னென்ன டேட்டாஸ்லாம் கொடுத்துருக்கணும் அத்தனை டேட்டாஸையும் நான் என்ன செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் நான் ப்ரிவியூ பார்த்து நான் வெரிஃபை பண்ணுறேன். அதான் என்னன்னு கேட்டால் ஸ்டேஜ் 6. ஓகேவா? ஸோ இதையும் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா என்ன செய்யணும்னு கேட்டால் கண்டினியூ டு பே. அதுக்கு அடுத்து தான் என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்டால் அமௌண்ட் பே பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் 7 பேமெண்ட்டு. நீங்கள் பேமெண்ட் வந்து எப்படி தான் கேட்டால் ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரூ ஆன்லைனில் தான் என்ன செய்யணும் பேமெண்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன நெட் பேங்கிங் மூலமாக தான் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா பேமெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு பேஜ் வரும். அந்த பேஜ் வந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய நெட் பேங்கிங்குரிய அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையும் டைப் பண்ணி நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுடைய பேமெண்ட்டை நீ பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அது என்னென்னா ஜஸ்ட் ஒரு 500 தான். அந்த அமௌண்ட்டை என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா த்ரூ ஆன்லைன் மூலமாக நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா பே பண்ணி முடிக்கணும். ஓகேவா? தட்ஸ் ஆல். ஸோ அந்த பேமெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் என்னது சார், இந்த பேமெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஃபுல் டீடைல்ஸ் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே கிளியராக வந்துடும். நீங்கள் பேமெண்ட் பண்ணதுலேருந்து எல்லாமே வந்துடும். அதுக்கு அடுத்து தான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ் 8. இந்த ஸ்டேஜ் 8 வந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் இன் ஃபுல் 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டு, 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் என்னுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதுக்கடுத்து என்னுடைய ஸ்காலர்ஷிப்புக்குரியது, அதுக்கடுத்து என்னுடைய கோட்டா, எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா, ஸ்போர்ட்ஸ்மேன் கோட்டா, இல்லைன்னா என்னுடைய டிசபிலிட்டி கோட்டா, ஸோ ஏதாவது நான் கோட்டா நான் என்கிட்ட என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்குது அந்த எல்லா சர்டிஃபிகேட்ஸையுமே நான் இங்கே என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அப்லோட் பண்ணணும். எப்படி சார் அப்லோட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்கேனர் மிஷின் இருக்கும். ஐ திங்க் இது எல்லாமே ப்ரௌசிங் சென்டரில் தான் பண்ண முடியும். இந்த ப்ரௌசிங் சென்டரில் பண்ணுற நேரமே நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ 10th மார்க் ஷீட், இல்லை 12th மார்க் ஷீட், அதுக்கடுத்து என்னதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய டிசி, அதுக்கடுத்து நீங்கள் ரிமைனிங் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் 1, சர்டிஃபிகேட் 2, சர்டிஃபிகேட் 3ன்னு சொல்லி எத்தனை சர்டிஃபிகேட்ஸ், ஒரு சிலருக்கு எந்த கோட்டாவுமே இருக்காது, அவங்க சர்டிஃபிகேட்ஸே அப்லோட் பண்ண முடியாது. ஒரு சிலருக்கு எல்லா கோட்டாவும் மாறுமே. ஸோ யாருக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே இந்த இதில் நீங்கள் என்ன செய்யணும் அப்லோட் பண்ணிடணும். ப்ளீஸ் அப்லோடுன்னு கொடுத்ததுக்கப்புறம் ஸோ கம்ப்ளீட்டட், உங்களுடைய அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆயிருச்சு. ஸோ தட்ஸ் ஆல். ஐ திங்க் நான் இப்போ இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்ன செய்யுங்கன்னு கேட்டால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ப்ரௌசிங் சென்டர்லேயும் என்ன செய்யுங்கன்னு கேட்டால் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கேதர் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? தேங்க்யூ வெரி மச்.